இப்போ ரீசெண்டா அ ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வெரி லோ சேலரி குடுக்குறாங்க. அத வந்து அந்த கம்பெனியும் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அவங்க குடுக்குறேன், ரீசன்ஸ் குடுத்துருப்பாங்க. பட் என்ன என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹேப்பனிங் தான். நான் வந்து ஃப்ரெஷரா ஜாயின் பண்ண சொல்ல ஒரு 10 இயர்ஸ் பேக்கே இது ஆல்மோஸ்ட் சேம் சேலரி தான் எனக்கு கிடைச்சது. ரைட். பட் அப்போ வந்து அந்த சேலரிஸ் இப்போ இருக்க 2.5 லேக்ஸ்க்கும் அப்போ இருக்க 2.5 லேக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால எனக்கு அப்போ ஓகே வந்தது. பட் இப்போ என்னதான் ஸ்டைஃபண்டுன்னு சொன்னாலும் இட்ஸ் நாட் ஈஸி டு டைஜஸ்ட். 2.5 லேக்ஸ்லாம் ஒன்றும் பத்தாது ஒரு ஃப்ரெஷருக்கு. பட் ஸ்டில் வந்து இது ஒரு லேர்னிங் ஃபேஸ். அவங்க வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, நாட் எம்ப்ளாயபிள் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஒரு காலேஜ்லேருந்து வராங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த ஃப்ரெஷர்ஸ் எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ட்ரெயின் பண்ணக்கப்புறம் தான் யூ வில் பி இண்டஸ்ட்ரி ரெடி. ஸோ அப்போ யூ மே கெட் அ டீசன்ட் சேலரி. ஓகே. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி லோ சேலரி கொடுக்குறாங்க. சரி, இது வந்து ரொம்ப காமன். நீங்கள் ஒரு பிஹெச்டி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு லேர்னிங் ஃபேஸ். நீங்கள் வந்து அதை வந்து சேலரியோட கம்பேர் பண்ண முடியாது, ஆக்சுவல் சேலரியோட. ஸோ இதுதான் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியோட நிலைமை, ரைட்? ரொம்ப நாளாவே இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யோர் செல்ஃப். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ரெடியா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கனால தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வருது, லோ சேலரி ஆஃபர்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கணும், ரைட்? ஸோ நீங்கள் காலேஜ் முடிக்கிற டைமில் நாட் ஓன்லி தட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கலாம், சிஜிபிஏ. பட் ஸ்டில் அதை தாண்டியும் யூ ஷுட் பி இண்டஸ்ட்ரி ரெடி, ரைட்? ஸோ மோஸ்ட்டாக நான் சில காலேஜில் பார்த்துருக்கேன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு தனியாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபோக்கஸ் இருக்குது ஃப்ரம் செமஸ்டர் 1 to 8 வரைக்கும். தட் இஸ் குட். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயும் தே ஹாவ் டு பி இண்டஸ்ட்ரி ரெடி, கரெக்டாக? ஸோ அது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு பத்தாது பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராமும். நீங்கள் வந்து ஒரு ஏஐன்ற ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கான ஃபண்டமெண்டல்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் அந்த ஃபீல்டில் என்னென்ன டெய்லியும் வீக்லி என்ன நடக்குது, ஒரு எல்எல்எம் 3 லாமா 3.1 வந்தது, அப்புறம் இப்போ ஜெம்மா 2 வந்தது. ஸோ இந்த மாதிரி என்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குது, என்னென்ன பேப்பர்ஸ், ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல, விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் உங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேயே வரலாம். ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனே இதான், ரைட்? ஸோ இதை வந்து நீங்கள் மேபி ஏஐல யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் ஜார்கன்ஸாக இருக்குது, எனக்கு புரியலன்னா ஐ திங்க் நீங்கள் இந்த சேனலில் இருக்க வீடியோஸை ஒரு டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ மேபி சில காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே இருந்திருக்கலாம் சில லெக்சர்ஸில், ஆர் சும்மா ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அதை நம்ம இன்டெப்த்தாக இந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ரைட்? ப்ளஸ் வந்து நாட் ஓன்லி ஃபண்டமெண்டல்ஸ், நான் புதுசாக ஒரு சேனல்லையும் ஐம் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஆன் என்ன இண்டஸ்ட்ரியில் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடக்குது. ஸோ இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் நாங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த சேனலோட லிங்க் நான் என்னோட சேனல் ப்ரொஃபைல்லே இருக்கும், ரைட்? இல்லைனா ஐ கேன் ஷேர் இட் இன் கமெண்ட்ஸ்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் மாதிரியும் இருக்கும், ரைட்? ஏஐல என்ன நடக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க ஏஐ ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும் இந்த சேனல்ஸ் ரெண்டுமே. ஸோ ஏஐ பீப்புள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, யார் யாருக்கெல்லாம் ஏஐ டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், போத் த சேனல்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோவை இன்னும் ஒரு மல்டிபிள் பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது. அதனால் லைக் பண்ணுங்கள், இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் யூ. எதா கமெண்ட்ஸ் சம்திங் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இட் இன் தி கமெண்ட். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் பார்ப்போம்.